தோட்டத்து சாலையை ஒயின் ஷாப் ஆக்கி ஒரே நைட்ல ஓபன் பண்ணி விட்டா அந்த கவுன்சிலர். கடையை கவர்மெண்ட் தானே ஓபன் பண்ணா? கவர்மெண்ட்டே அவங்க தானே கமிஷனை வாங்கி எல்லாரும் பிரிச்சுக்குவானுங்க கூட்டு கலவாணி பசங்க. யோ நீ அது கவுன்சிலர் நின்னு போராடிட்டு இருக்கிறான். போராடுவோம் போராடுவோம் ஒயின் ஷாப் மூடும் வரை போராடுவோம். ஐயா வணக்கம் ஐயா. உனக்கு தெரியாம எப்படி வந்துச்சு இது? இல்லைங்க ஐயா, நம்ம ஏர்ல ஓபன் பண்ணலாம் கேட்டாங்க, வேணாம்னு சொல்லிட்டு கோவத்தூர் போய் நேற்று எம்எல்ஏ பார்த்து திறந்துட்டானுங்க ஐயா. குடிக்க தண்ணி இல்லாம பொம்பளைங்களாம் குடத்தை தூக்கிட்டு தெரு தெருவா லோன்னு அலையறாங்க. வேண்டான்னு சொல்ற ஒயின் ஷாப்பை ஊர் மத்தியில ஓபன் பண்றீங்க, அநியாயமா இல்ல? ஐயா இது மேல எடுத்த பிரச்சனை, எல்லாரையும் அமைதியா கலந்து போக சொல்லிருங்க. என்ன மேலிடம்? ஜனநாயக நாட்டுல மக்கள் தான் மேலிடம். இந்த ஒயின் ஷாப் மூடுற வரல இங்க இருந்து யாரும் நகர மாட்டோம். போராட்டம் தொடரும். இதுக்காக நான் உண்ணாவிரதம் இருப்பேன். போய் சொல்லுங்க உங்க மேல எடுத்துக்கிட்ட. போராடுவோம் போராடுவோம். போய் சொல்லுங்க உங்க மேல எடுத்துக்கிட்ட. யார் அமைதியா இருங்க. போராட்டம் நிக்காது. போய் பேசுங்க. இருங்க இருங்க. ஐயா ஒரு நிமிஷம். நான் என்ன செய்ய? நீ ஓவரா நடிக்கிற. ஒரு மாசத்துல மாத்தலாம் சொல்லியா? உடனே மாத்த முடியாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு மாசம் கழிச்சு எல்லாரும் வந்து நின்னாங்கன்னா நான் என்ன பண்றது? ஒரு மாசம் கழிச்சு நாம நினைச்சாலும் மாத்த முடியாது. குடிச்சு அவங்களே பழகிறவாங்க. என்ன சொல்ற? ஆமையா, மேலிடம் சொல்லுதுன்னு போய் சொல்லு. இந்த முட்டாள் மக்களை நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன சொல்றாங்க மேலிடத்துல? ஐயா ஒரு மாசத்துல வேற இடத்துக்கு மாத்திக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப கடைய மூடுறதா ஐடியா இல்ல, வேற இடத்துக்கு மாத்துவீங்க. அப்ப கடையை மாத்துறதுக்கு யார் பொறுப்பு? பொறுப்பு கவுன்சிலர் தான். சரியா போச்சு, திருடுங்க இல்லையே சாவி கொடுத்த மாதிரி தான். ஐயா பொறுப்பை நீங்க எடுத்துக்கங்க, அரசியல்வாதியெல்லாம் நம்பாதீங்க. பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்ல. ஒரு மாசத்துல இந்த கடை அங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஐயா ஒரு மாசத்துக்குள்ள எம்எல்ஏ கிட்ட சொல்லி எப்படியா அந்த கடை காலி பண்ணிடுறேன். சரி புறப்படுங்க. கிளம்பு கிளம்பு. எங்க நிக்கிறீங்க? போயா போ போ.